லிங்கத்தை இறுக பற்றி கொண்டிருந்த 2 வேப்ப மரங்களின் வேர்கள். அருகில் சென்றால் அச்சுறுத்திய நாகம், லிங்கத்தை சுற்றி வந்த கருந்தேள். அச்சமடையாமல் சிவனையே நம்பி உள்ளே சென்று லிங்கத் திருமேனியை வெளியே மீட்டெடுத்த உழவார பணிக்குழு. லிங்கத்தின் பாகத்தில் நெல் அடித்ததால் விவசாயம் பொய்த்து போன அதிர வைக்கும் தகவல். தஞ்சை மாவட்டம் திருச்சேரை கிராமம். கும்பகோணத்தில் இருந்து திருவாரூர் செல்லும் பகுதியில் திருமங்கலக்குடி என்ற பகுதியில் பிரசித்தி பெற்ற நவகிரக கோவிலான சூரியனார் கோவில் அமைந்திருக்கிறது. அங்கிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருச்சேரை கிராமம் அமைந்திருக்கிறது. இந்த ஊரில் பல ஆண்டுகளுக்கு முன்பே லிங்கத்தின் அடிபாகத்தில் காணப்படும் ஆவுடையார் என்ற பகுதி மட்டும் அகப்பட்டு அதன் அருமை தெரியாத அந்த பகுதி விவசாயிகள் அதனை ஒரு கல் என எண்ணி அதில் நெல் போர் அடிப்பதற்கு பயன்படுத்தி வர போதிய விளைச்சல் இல்லாமல் அந்த பகுதியில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்களாம். அதன் பிறகு உடைந்து போன அந்த பாகத்தை கைவிட்டும் விட்டார்களாம். இந்த நிலையில்தான் அதே வயற்காட்டு பகுதியில் காடு போல் மண்டி இருக்கும் புதர்களுக்கு இடையே லிங்கம் போன்று இருப்பதாக உழவார பணிக்குழுவினருக்கு தகவல் கிடைக்கிறது. அங்கு உள்ளே செல்லவே அச்சப்படும் அளவிற்கு இலைதழை குப்பைகள் ஏராளமான விஷ ஜந்துக்கள் உலாவிக் கொண்டிருக்க சிவனை வேண்டிக் கொண்டு அந்த பகுதியை சுத்தம் செய்து பார்த்தபோது 2 வேப்ப மரங்களுக்கு இடையே இறுக வேர்கள் பற்றி கொண்டிருந்த அந்த 6 அடி லிங்க திருமேனியை வெளியே மீட்டு கொண்டு வந்தனர். இந்த லிங்க திருமேனி மீட்பு குறித்து இந்து சமய அறநிலையத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தொல்லியல் ஆய்வும் நடந்து வருவதாகவும், முதற்கட்டமாக 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த லிங்க திருமேனி செய்யப்பட்டிருக்கலாம் என தகவல் கிடைத்திருப்பதாகவும், ஆய்வு முடிவுக்கு பின்னர் அந்த லிங்கம் எங்கு மீட்கப்பட்டதோ அதே பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் சிவக்கோவில் அமைக்கப்பட்டு அதனை சுற்றிலும் 60க்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்படும், வழிபாடு தொடங்கப்படும் என்றும் திருநாவுக்கரசு நமக்கு தகவலை தெரிவித்தார்.